இன்னைக்கோட மக்களே வணக்கம். இன்னைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னதுன்னா, அதாவது காலேஜ் போறீங்க, படிக்கிறீங்க. அத பத்தி ஒண்ணும் சொல்லல. ஸோ அத மக்கப் பண்ணாம, அத புரிஞ்சு படிச்சீங்கன்னா, அதுக்கு உண்டான இது கிடைக்கும். ஸோ மக்கப் பண்ணா அது மக்கப் பண்ண மாரி தான் இருக்கும். ஸோ அது புரிஞ்சு 2, 3, 4 பாயிண்ட் எழுதிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். ஸோ எதுனாலும் புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு இது பண்ணுங்க. சும்மா மட்டையா படிச்சு மட்டையா எழுதுனீங்கன்னா, அது பேர் வேஸ்ட்டு. ஸோ இப்போ இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அந்த படிக்கிறது, எழுதுறதுலாகட்டும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுலேயே இருக்கணும். ஏன்னா மனசு வந்து படிக்கும்போதோ எல்லா பக்கத்துலையும் தான் போகும். அப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அவங்க கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் கரெக்டாக படித்து கரெக்டாக வந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனு, டென்ஷனு, ப்ரெஷர்லாம் வரும். டிப்ரெஷன், டென்ஷன், ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, பிடிச்ச விஷயத்த ஏதாச்சும் பாட்டோ படமோ ஏதாவது பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 2, 3 மணி நேரம் தூங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விசேஷம், பிடிச்ச நடந்த விஷயம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன், ப்ரெஷரு, டென்ஷன்லாம் குறையும். ஸோ அந்த டென்ஷனால் பேசுகிற இது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போகிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டென்ஷன் ஆகிறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதை வந்து குறைச்சிக்கங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா ஒரு 1லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி எண்ணுங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. கிடைச்சா நல்லது, கிடைச்சிருந்தாலும் விடுறதில்ல. எதுனாலும் புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் ஓகே. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ நல்ல விஷயத்துக்கு மட்டும் நல்லா இது கொடுங்க. சும்மா எல்லா விஷயத்துக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதில்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல மாற்றம் வரும். நான் நியூஸ் பேப்பர்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஸோ எல்லாம் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஆரம்பித்து ஒரு 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆரம்பிச்சு இந்த சேனல் பேசுகிற அளவுக்கு போகுது. கூடிய சீக்கிரம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 120 தான் இருக்குல்ல, நாளைக்கு 120Kவா மாறும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுறேன். அப்படியே இப்போ வீடியோ பார்க்குற நீயும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் இந்த மாதிரி டாபிக் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏதாவது டாபிக் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ அந்த நீங்கள் சொல்ல டாபிக் வச்சு பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான் மக்களே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.